என் அன்பு பிள்ளையே, எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது. உனது கவலைகளுக்கு காரணம் உனது கர்ம வினை என்றேன். நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே, எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றார். நீ இந்த ஜென்மத்தில் எதையும் செய்யவில்லைத்தான். ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதே. அதன் விளைவுகளாக கூட இந்த துன்ப நிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாமே. பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள். இதற்கு என்ன காரணம் என்பதை சொல்லிவிடுங்கள் என நீ என்னை கேட்கலாம். இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதற்காகவும் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறக்காதே. அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகின்றதா என கேட்க தோன்றுகிறதா? நிச்சயமாக இல்லை தங்கமே. எப்போது நீ என்னை உறுதியாக பற்றிக் கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா? இந்த சாகி உம்முடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி விடுவேன். அனைவர் மீதும் கருணை கொண்டு இந்த பக்கிரி அன்புடன் உன்னையும் பாதுகாப்பேன். இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் எனும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையுமாக்கிய படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். அதை பற்றி வருத்தப்படாதே. அமைதியாக இரு. நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவதே இல்லை. என் மீது விசுவாசம் கொண்ட உனது துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகு நேரமாகாது குழந்தையே. எனது ஆலய படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீது தான் சவாரி செய்யப் போகின்றாய். எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது. உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன். எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலைகுலைய விடமாட்டேன். கலங்காதே தங்கமே. உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து 1000 கரம் கொண்டு காப்பேன். நான் இருக்கின்றேன். கலங்கி நிற்காதே. எல்லாமே ஒருபடி உயர்த்தித்தான் செய்தேன். ஆனால் நான் தெரியாமல் செய்த ஏதோ ஒரு சிறு தவறுக்காக என்னை இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்களே என மனம் குமுறாதே. நீ என்னத்தான் 1000 நல்லது செய்தாலும் நீ செய்த கடைசி உதவியை மட்டுமே உனக்கான தகுதியை நிர்ணயிக்கும் உலகம் இது. உனக்கு மட்டுமல்ல, எனக்கே இதே நிலைத்தான். எனவே கவலையை விடுத்து வாழ்க்கையை நடத்து. நன்றி கெட்டவன் எல்லாம் நன்றாகத்தானே இருக்கின்றான். நான் மட்டும் உனக்கு நன்றியாய் இருந்து பாழாய் போனேன் என்கிறாயே. இன்றைக்கும் உனக்கான எல்லா பொறுப்பும் என் தலைமேல்தான் உள்ளது. இன்று நீ ஆறுதலை தேடும்போது உன்னையே காத்து கொண்டிருக்கும் ஆறுதலை நான் தான் என்பதை நீ மறந்து போகின்றா. எல்லாமும் சில காலம்தான். நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உனக்கு நல்லது நடந்தே தீரும். இத்தனை துன்பம் கொடுத்த போதும் நான் மௌனமாக இருந்து விட்டேனே என இப்போது ஏன் நினைத்து வருத்தப்படுகின்றா? சஞ்சலத்தை விடு. உன்னை புண்படுத்திய வார்த்தைக்கு அவன் பொறுப்பென்றான். ஒரு தவறும் செய்யாமல் நீ பட்ட துன்பத்திற்கு நான் பொறுப்பு. பொறுத்திரு. உன் கண் எதிரே அதற்கான எதிர்வினையை காட்டுவேன். கலங்கி நிற்காதே. உன் அப்பா நான் இருக்கின்றேன். நீ நேசிக்கும் எல்லோரும் உன்னோடு வரமாட்டார்கள். ஆனால் உன்னை நேசிக்கும் ஒருவர் உனக்கு தெரியாமல் காத்திருப்பார். நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒருவித நாகரிகம்தான் குழந்தையே. நாம் தேவைப்படாத நேரங்களிலும் நம்மை தேடுபவர்கள்தான் நம்மை உண்மையாய் நேசிப்பவர்கள். சிந்தனைகளை நேர்மையாக மாற்றுங்கள். முடிவுகளும் நேர்மறையாக கிடைக்கும். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது. கேட்டது கிடைத்திடும். நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும். இறைவனால் நமக்காக படைக்கப்பட்டது எதுவாயினும் நிச்சயமாக நம்மை வந்து சேரும். உன்னை அவமானம் செய்பவரை பழியெல்லாம் வாங்க வேண்டாம். அவரை பார்க்கும் போதெல்லாம் தலை நிமிர்ந்து கண் பார்த்து ஒரு சிரிப்பை பரிசலி. அது போதும். உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை. நம்பிக்கையோடு செயல்படுங்கள். மனிதனுக்கு மறதி சற்று தேவைத்தான். கசப்பான நினைவுகளை மறந்து வாழ. வாழ்வில் அவமானங்கள், இயலாமை, எதிர்ப்புகள் என்பவற்றை கண்டு சோர்வடையாதே.
வாழும் வாழ்க்கை உன்னை பொறுத்தது. நீ நினைக்கும் வரை உன்னால் வாழ முடியும். துணிவை மட்டும் இழக்காதே. என் நிலையிலும் உன்னை விட்டுக் கொடுக்காத சிலரை சம்பாதி. வாழ்க்கை அழகாக இருக்கும். பணத்தை விட அதிக மதிப்புடையது மகிழ்ச்சி. அதை யாரும் உனக்கு கடனாக கூட தரமாட்டார்கள். உனக்குள் எப்போதும் ஒரு தேடல் இருக்கட்டும். தேடல் தான் உன்னை தேங்கி நிற்க விடாமல் முன்னேற வைத்துக் கொண்டே இருக்கும். சிரித்துக்கொண்டே கடந்துவிடு சில தருணங்களை. விவாதமும் வேண்டாம், விளக்கமும் வேண்டாம். வார்த்தைகள் சாவிகள் போன்றவை. நீங்கள் சரியாக தேர்வு செய்தால் எந்த இதயத்தையும் திறக்கலாம், எந்த வாயையும் மூடலாம். வாழ்க்கையை வெறுக்க 1000 காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம், நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டுமே. எதுவும் சில காலம்தான். இதை புரிந்து கொண்டால் தனிமை இனிமையாக இருக்கும். அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். நல்ல விஷயங்களை கூறும் நல்ல மனிதர்களை இழந்து விடாதீர்கள். காலத்திற்கு பேசத் தெரியாது, ஆனால் காலம்தான் அனைத்திற்கும் பதில் சொல்லும். நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நம் வெற்றிக்கு துணை நிற்கும். வலியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வேறு வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் 1000 உண்டு குழந்தையே. இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை உருவாக்கிய ஆண்டவருக்கு உன் நிலையை மாற்ற ஒரு வினாடி போதுமானது. அடங்கி போவது அன்பிற்குத்தானே தவிர ஆணவத்திற்கில்லை குழந்தையே. ஒருபோதும் கஷ்டப்படுத்தி பார்ப்பவர்கள் முன்னால் அழுது விடாதே. அவர்கள் எதிர்பார்ப்பதே உன் கண்ணீரைத்தான். முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள். நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள். வாழ்க்கை இனிமையாகும். உதவி செய்ய அறிவு தேவையில்லை. இதயம் இருந்தாலே போதும் குழந்தையே. அடுத்தவன் 1000 சொல்வான், அது அவனுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும். ஏனெனில் இது உன் வாழ்க்கை. அன்பின் ஏக்கம் சிலரை வலிமையாக்குகிறது, பலரை தனிமையாக்குகின்றது. அதிகம் பேசி திகட்டி விடாதீர்கள். சிலரால் ஒதுக்கப்படுவீர்கள், சிலரால் மட்டம் தட்டப்படுவீர்கள். வயதான பின்பு வரும் பக்குவத்தை வாலிபத்திலேயே பழகுங்கள். வாழ்க்கை எளிதாக எதிர்கொள்ளலாம். நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலோ, உன் படிப்பிலோ, உன் பணத்திலோ, உன் அறிவிலோ, உன் புகழ்ச்சியிலோ இல்லை. மற்றவரை நீ எப்படி மதிக்கின்றாய் என்பதில் தான் உள்ளது. பிறர் குற்றத்தை கண்டுபிடிப்பது வெகு சுலபம். ஆனால் தன் குற்றத்தை தானே அறிவது தான் வெகு சிரமம் குழந்தையே. நீ கொடுக்க தொடங்கினால் அது வரத் தொடங்கிவிடும். அது அன்பு, செல்வம், மரியாதை, வலி என்று எதுவாக இருந்தாலும் சரி. உன்னை அதிகம் விமர்சிப்பவன் உன்னை கண்டு அதிகம் பயப்படுகின்றான் என்று அர்த்தம். மோசமான தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம் உடையவர்களே மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை. காயப்படுத்திவிட்டு அதை நியாயப்படுத்தும் போதுதான் உனக்கு அதிகமாக வலிக்கின்றது. ஒருவரின் மனதில் நீ எவ்விடத்தில் இருக்கின்றாய் என்பதை ஒரு சிறிய சண்டையில் உன் மீது அவர்கள் வீசும் வார்த்தைகளில் தெரிந்துவிடும். காலத்தின் மதிப்பு தெரிந்தால்தான் வாழ்வின் மதிப்பு தெரியும். நாம் ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்யும் உதவிக்கு உரிய நேரத்தில் உன்னை காத்திட ஒருவனை இறைவன் நிச்சயம் அனுப்புவார். எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு. அது உன் மதிப்பை உயர்த்தும். உன்னிடம் என்ன இருக்கின்றதோ அதற்கு நன்றியுடன் இரு. ஏனெனில் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் இழந்தது பொருளானால் தொலைத்த இடத்தில் தேட வேண்டும். நாம் இழந்தது நிம்மதியானால் தொலைத்த இடத்தில் தேடக்கூடாது குழந்தையே. ஒருவருடைய ஆசையை தூண்டிவிட்டு அவதிப்பட வைக்காதே. அவர்களுடைய வேதனை உன்னையும் வதைக்கும் என்றோ ஒரு நாள். கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது. சற்று நேரத்தில் அது தணிந்துவிடும். ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும். வாழும்போது புரியாத வாழ்க்கையை புரிந்தபோது வாழ முடியாது. காலத்தில் கற்றுக்கொள். கஷ்டமின்றி வாழலாம். சலனம் இல்லாத நீரில்தான் பிம்பம் தெளிவாக தெரியும். மனம் அமைதியாக இருந்தால்தான் புத்தியும் தெளிவாக இருக்கும். எதுவாகினும் கடக்க பழகு. எல்லாம் சிறிது காலம்தான். ஒருவரை தெரிந்து கொள்வதை விட புரிந்து கொண்டால் அந்த அன்பு ஆயுள் வரை நீடிக்கும். எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள். இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம். எதையும் சரியாக தேர்ந்தெடுக்க தவறினால் அனுசரிப்பதை தவிர
வேறு வழியில்லை குழந்தையே. பெயரை கேட்டால் கூட ஞாபகம் வரக்கூடாது. அந்த அளவிற்கு மறக்க வேண்டும் பாசம் என்ற வேஷம் போட்ட துரோகிகளை. உண்மையாக இருப்பவருக்கு ஊரே பகையாகிவிடும். பொய்யானவர்களை ஊரே கொண்டாடும். ஏனெனில் இது கலியுகம். ஆனால் கடவுளின் பார்வையில் இவர்கள் எப்போதும் உயர்ந்திருப்பார்கள். பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது. முடிவெடுத்தவரிடம் விவாதிக்க கூடாது. புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது குழந்தையே. நாம் எல்லோரும் செய்யும் ஒரே தவறு நம்மை விட்டுவிட்டு பிறரை திருத்த முயற்சி செய்வதுதான். அழகில் கிடைப்பது சந்தோஷமில்லை, அன்பில் கிடைப்பது தான் உண்மையான சந்தோஷம். எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என அலைந்து, எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து, உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து, உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வது தான் இந்த வாழ்க்கை. நல்ல எண்ணங்கள், நல்ல சொற்கள், நல்ல செயல்கள், நல்ல உறவுகள், நல்ல நட்புகள் இருந்தால் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஒரு பறவை தன் சிறகுகளையே நம்புகின்றது, அமர்ந்திருக்கும் கிளையை அல்ல. உன்னை நம்பு, உனக்கான வெற்றி நிச்சயம். நாம் வெற்றியின் போது கைத்தட்டும் பல விரல்களை விட தோல்வியின் போது கை கொடுக்கும் நண்பனின் ஒரு விரலே சிறந்தது குழந்தையே. எந்த படிப்பு படித்தாலும் நாம் தலையெழுத்து என்ன என்பதை படிக்க முடியாது. அதற்கே இத்தனை ஆட்டங்கள். உன்னை விரும்பாத ஒன்றை நெருங்காதே. உன்னை விரும்பிய ஒன்றை விட்டு விடாதே. வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது வயது உள்ளவரை, நல்ல உறவு என்பது உயிர் உள்ளவரை. உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள், உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று. அமைதியை தேடாதே, அமைதியாய் மாறிவிடு. உண்மை இல்லாத உறவு எதுவாக இருந்தாலும் தூக்கி எறிய தயங்காதே. மனிதர்கள் உனக்கு விரோதமாக பேசின வார்த்தைகளை குறித்து சஞ்சலப்படாதே. சாயால் ஆசிர்வதிக்கப்பட்ட உன்னை எவராலும் சபிக்க முடியாது தங்கமே. என் வாக்கு பொய்யானது இல்லை. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன். கவலைப்படாதே. 2 நாட்களில் கவலையில் இருந்து விடுபடுவார். உணவு தானம் செய், மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் இந்த சாகி உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நல்லதை யார் சொல்கின்றார்கள் என்பது முக்கியமில்லை. எதற்காக சொல்கிறார்கள், எப்படி சொல்கிறார்கள், ஏன் சொல்கிறார்கள் என்பதை உணர்ந்தால் சொல்பவரை விட கேட்பவருக்கே நன்மைகள் அதிகமாக இருக்கும். பிறரை மதிக்க பழகு. உன் தகுதி தானே உயரும். வசதியும் நிலையானது இல்லை, வறுமையும் நிலையானது இல்லை. நாம் ஒருவரோடு பழகும் பழக்கம்தான் என்றும் நிலையானது குழந்தையே. தடுக்கி விழும்போது தூக்கிவிட யாரும் வரவில்லை என்றாலும் நிமிர்ந்து சீராக நடக்கும்போது தடுக்கிவிட யாராவது ஒருவராவது வருவார்கள். கவனமாக இரு தங்கமே. பிறப்பால் கிடைத்த உறவுகள் அதிர்ஷ்டம் என்றால் அன்பால் கிடைத்த உறவுகள் பொக்கிஷம் குழந்தையே. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு நாம் செய்யும் உதவித்தான். மற்றவர்கள் மீது கவனம் செலுத்தினால் நீங்கள் யார் என்பதை நீங்களே மறக்க நேரிடும். உங்கள் மீதும் சற்று கவனம் வையுங்கள். உலகே உங்களை வியந்து பார்க்கும். இன்பத்திற்காக மட்டும் அன்பை தேடி செல்லாதே. துன்பத்திலும் ஆறுதல் அளிக்கும் உறவை தேடு. அதுவே இறுதி வரை அன்பாக இருக்கும். ஒருவரின் சின்ன சின்ன மாற்றங்கள் மனக்கசப்பை தந்தாலும் அவர்களை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை தந்து விடுகின்றது. அவசியம் இல்லாத இடத்தில் அதிகமாக பேசாதே குழந்தையே. உடைக்கும் வரை உறுதியாகவே இருக்கும். மனமும் சரி, மண்பானையும் சரி. பாராட்டிற்கும் பழிக்கும் செவி சாய்த்தால் மகத்தான செயல் எதையும் சாதிக்க முடியாது. வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி. வாழ்க்கையில் விலைமதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக் கொடுப்பது பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளோ அல்ல. பணமில்லாத வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும் தான். வார்த்தைகளில் உண்மை இல்லையெனில் எண்ணங்களில் தூய்மை இருக்காது. செய்யும் துரோகங்களுக்கு அவரவர் மனசாட்சி தரும் தண்டனையே போதுமானது. என் வைரமே, உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவை எடுக்காதே. சந்தோஷம், கஷ்டம் என இரண்டையுமே ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்து பழகு. வாழ்க்கை அழகாகும். நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை,
அல்லது கிடைக்கவில்லை என்றாலும் சோர்ந்து விடாதே. காரணம் இல்லாமல் எதுவும் தள்ளி போகாது. இன்று நடக்கவில்லை என்றாலும் நிச்சயம் விரைவில் நடக்கும். நம்பிக்கையுடன் இரு. எல்லாம் நன்மைக்கு. உனக்குள் துணிவிருக்கும் வரை உன் வெற்றியை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. உனக்கு சரி என்று தெரிந்ததை எந்த தயக்கமும் இல்லாமல் செய்து முடி. உனக்கான வெற்றி நிச்சயம். உன் கேள்விக்கான பதில் என்னிடம் உள்ளது. வந்து என் முன் அமரு. உனக்கான வழியை நான் காண்பிக்கின்றேன். மற்றவர்களிடம் ஏன் மன்றாடுகின்றாய் குழந்தையே? பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு. பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு. நீ என் அன்பும் ஆசியும் பெற்ற என் செல்ல குழந்தை. உன்னை தூசி என நினைக்கும் அனைவருக்கும் நீ தூசியாய் இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் உறுத்தி கொண்டே இருக்கும். கலங்காதே. யார் அதிர்ஷ்டசாலியோ, எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எய்துவார்கள். என் மொழிகளை நம்பு. நீ நன்மையடைவா. வழிபாட்டின் கூறுகள் 8 16 எனக்கு தேவையில்லை. எங்கு முழுமையான பக்தி இருக்கின்றதோ அங்கு நான் அமர்கின்றேன். விதியை நினைத்து மதியை மங்க விடாதே. விதியின் வினையை அறுக்க உனக்கு உதியை உதவியாக அனுப்புகின்றேன். கலங்காதே. நீண்ட நாட்களான உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது. தயாராக இரு. நம்பிக்கையை இழந்து விடாதே. என் வாக்கு பொய்யாகாது குழந்தையே. சந்தோஷமாக நீ வாழ்வாய். உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்தது. இனி நீ நலமோடு வாழப் போகின்றாய். நீ விரும்பிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப் போகின்றாய். அந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கும். உனது பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது. எனவே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம். தேவையற்ற மனக்கவலைகள் வேண்டாம் உனக்கு. உன் நண்பர் உனக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வர உள்ளார். உன்னால் முயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய். அது உன்னை நலமோடு வாழ வைக்கும். உனது குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்தது. இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப் போகின்றாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.